நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். சார், கடந்த எபிசோட்ல நெருப்பு ராசியை பத்தி சொன்னீங்க. இந்த எபிசோட்ல எந்தெந்த ராசியை பத்தி சார் சொல்ல போறீங்க? இந்த எபிசோட்ல சார் நிலம் சம்பந்தப்பட்ட ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய 3 ராசிகளை பத்தி பார்ப்போம் சார். ஓகே சார். ஓகே சார். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு வருஷத்துல 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு சார். இது ஒரு சிறப்பு வாய்ந்த வருஷம். சனி பகவான் 29/3/2025 அன்னைக்கும், குரு 14/5/2025 அன்னைக்கும், ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு பயிற்சியாகி மக்களுக்கெல்லாம் பல வினோத நல்லதுகளை எல்லாம் செய்ய போறாங்க சார் இந்த வருஷம். ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு, உழைப்பிற்கு சொந்தக்காரர்களாக ரிஷபராசி நேயர்களே, பொறுமையின் சிகரம் தான் நீங்க. ஓகே சார். உங்களுக்கு எல்லாம் தாய்ப்பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும் சார். இவங்களுக்கு ரிஷபராசிக்கு தாய்ப்பாசம் அதிகம். ஆமா சார். இவங்களுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பறந்து விரிந்த முகம், சகிப்புத்தன்மை ஏற்றுக்கூடக்கூடியவங்க, சகிப்புத்தன்மையோட இருப்பாங்க. ஓகே சார். ஆடம்பர வாழ்க்கை பிரியர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்துக்கு ராசிநாதன் சுக்கிரன். அதனால ஆடம்பர வாழ்க்கை மீது அதிக ஆர்வம் இருக்கும். வாழ்க்கையில ராப்பகலா கஷ்டப்படுவாங்க, இரவு பகலாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவார்கள். ஓகே சார். தனக்கு பிடித்ததை மட்டுமே செய்வாங்க. தனக்கு என்ன பிடிக்குதோ அதான் செய்வாங்க. பேச்சு திறமை அதிகமா உள்ளவங்க சார். அவங்க தொழில் ரீதியால எப்படி சார் இருக்கு? தொழிலை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்ப ஜென்மத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல ராகு இருந்து குருவே தன்னுடைய பார்வையால பாக்குறதுனால தொழில் முன்னேற்றம், தொழில் மாற்ற தொழில் இதெல்லாம் ஏற்படும் சார். தொழில் நல்லா இருக்கும். இரவு பகலா கஷ்டப்பட்டு நல்லா முன்னுக்கு வரக்கூடிய தன்மை உள்ள ஒரு ராசி ரிஷபராசி சார். ஓகே சார். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால திருமண யோகம் அமைந்து தடைப்பட்ட திருமணங்களை கைகூடி வரும் சார். சனி 11ஆம் இடத்துல இருந்துகிட்டு, சனிக்கு 11ஆம் இடம் நல்ல இடம், விபரீத ராஜயோகத்தை கொடுத்து நல்லபடியாக இவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு தீரும் சார். தன்னுடைய சொந்த முயற்சியினால, உழைப்பால இவங்க முன்னுக்கு வருவாங்க. 10ல இருக்கக்கூடிய ராகு மென்மேலும் உழைப்பை தூண்டி முன்னுக்கு வர செய்யும். இவங்களுக்கு பெண் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 2025 ஆண்டு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கஷ்டத்துல இருந்து மீண்டு கடந்தற கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அடிமேல் அடி. இந்த ஆண்டு முதல் இவங்களுக்கு ரொம்ப பொற்காலமா இருக்கும் சார். நல்லது. ஓகே சார். நம்மளும் அட்வான்ஸா வாழ்த்து சொல்லிக்கிறோம். நல்லது சார். அடுத்தபடியா நிலத்தத்துவப்படி கன்னிராசி. ஓகே சார். இந்த கன்னிராசிக்காரங்க அன்பு, அறிவாற்றல், கலை நயமிக்கவர்கள், பேச்சாற்றல் திறந்து விளங்குவார்கள். கன்னிராசிக்கு ராசிநாதன் புதன் இல்லையா, புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை, சிந்தனை திறமை உடையவர்கள் இவங்க. மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். அந்த மன உளைச்சல்கள் எல்லாமே இந்த வருஷம் தீர்ந்து போயிடும். இவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். தனக்கு ஏதாவது தன்னுடைய உழைப்பை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடியவர். ஆனா இந்த ஆண்டு முதல் தனக்கென்ன உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல புதிய சிந்தனை, தொழில் முன்னேற்றம், தொழில் மாற்றம், வீடு வாகன அமைகிற யோகங்கள் எல்லாமே இவங்களுக்கு சார். உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் இவங்க கவனத்தை செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது சார். திருமண யோகம் சார். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு திருமணம் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மீன ராசியில இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணங்களை கைகூடும். திருமணம் நிச்சயம். இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, அதனால நல்லா ஒரு முன்னேற்றம். 2ஆம் இடத்துக்கு குறிப்பாரு இருக்கு, 5ஆம் பார்வைனால, அதனால குடும்பஸ்தானத்தை அமைக்கும் இல்லையா, அதனால திருமண யோகமும் அமையும் சார். தொழில் முன்னேற்றமும் அமையும். உடல்நிலையில மட்டும் கவனத்தை செலுத்தணும் இவங்க. ஆமாங்க சார். கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாதான் சார் அமைங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசியினுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைத்து தன்னுடைய குடும்பத்தை முன்னுக்கு வரணும். அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு உழைப்பு தான் அவங்களுக்கு மூலதனம். மன்னிக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட இருக்கும். உழைப்பால் மேன்மைக்கு வரக்கூடிய திறமை படைத்தவர்கள். இப்ப 3ஆம் இடமாகிய உபய ராசியில இப்ப உங்களுக்கு சனி, மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல
சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். ஓகே சார். இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 7.5 சனில இருந்து விலகிட்டாங்க. ஓகே சார். சுத்தமா 7.5 சனில இருந்து விலகி ஒரு நிம்மதி பெருமிச்சு. இவங்களும் தான் சார் ஒரு 5 வருஷமா ரொம்ப படாத பாடு கஷ்டம். பல வகையிலையும் பண கஷ்டம், மன கஷ்டம், உடல்நிலை பாதிப்பு, இவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க மகர ராசினியர்கள் எல்லாம். இப்ப இந்த ஆண்டு முதல், இந்த புத்தாண்டு முதல் இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. தாய்ப்பாசம் அதிகம் நிறைந்தவர்கள் இவங்க, இலகிய மனசு கொண்டவர்கள் இவங்க எல்லாம். தொழில் எப்படி சார் இருக்கும்? இவங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பு உண்டு சார். ரொம்ப உழைப்பு, கடுமையான உழைப்பு கொடுத்து அது மூலமா நல்ல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய தன்மையை உருவாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் எல்லாம் உண்டு. சிறிய வயசுல இருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தாங்க. இனிமேல வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணாம் சார். 3-12 உடைய குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போனதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டகரன் கெட்ட இடத்துக்கு போயிருக்கிறதுனால அந்த குரு பகவானும் இவங்களுக்கு வந்து நல்லதான் செய்வாங்க. வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். இவங்க வந்து துர்க்கை அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது சார். திருமண அமைக்கலாம் சார். திருமண அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரவங்களுக்கும் இப்ப நல்ல ஒரு டைம் தான். இப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் ஆனதுக்கு பிறகு திருமண தடை ஏற்பட்டதெல்லாம் திருமண தடை விலகி திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கை கொடு சார். முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா நிச்சயமா திருமணம் கைகூட. 2ஆம் இடத்துக்கு இவங்களுக்கும் 2ஆம் இடத்துக்கு வந்து ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை தான். அதனால வந்து குடும்பத்தை அமைக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கும் பகவான். நன்றி நேயர்களே. நன்றி நேயர்களே. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.